வெளியரங்கமான தோற்றம். ஆண்டவர் உள்ளான பரிசுத்தத்தை பார்க்கிறார். யூதர்கள் அன்றைக்கு வெளியரங்கமான காரியத்தை பார்த்தார். ஆகவே ஆண்டவர் அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், வெளிக்கு நல்லா பார்ப்பதற்கு பெரிய பக்திமான் போல. நம்முடைய ஆலயத்துல வெள்ளை சேலை தான் கொடுத்துட்டு வரணும் முக்கியப்படுத்துகிறது. நகையெல்லாம் கழட்டி எடுத்துடணும் நம்ம முக்கியப்படுத்துவது. நம்முடைய ஆலயத்துல நாம் முக்கியப்படுத்துவதெல்லாம் உள்ளான பரிசுத்தம், ஒரு நல்ல ஆழமான ஜெபஜீவி, கர்த்தரை நேசிக்கிற ஒரு அன்பு. நம்முடைய ஆலயத்தின் நோக்கம் ஏதோ 4 பாட்டு பாடணும், ஏதோ ஒரு கடமைக்காக ஆராதித்தோம் என்று அல்ல. இங்கே உட்கார்ந்து இருக்கிற அனைவரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். நம்முடைய ஆலயத்தின் நோக்கமே எந்த மனுஷனையும் கிறிஸ்துவேசுவுக்குள் தேறினவனாய் அவருடைய சமூகத்தில் நிலைநிறுத்த வேண்டும். அந்த ஒரு நோக்கமே தவிர வெளியில நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றீங்கிறதல்ல. ஒரு தகுதியான ட்ரெஸ் பண்ணப்போ இப்படி வெளியரங்கமான சடங்காச்சாரங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை.